இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து சீக்வென்ஸ் ஆஃப் வந்து லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏ டு பி ஒரு 100 ரூபா அனுப்பணும்னா ஸோ ஏல வந்து 1000 இருக்குது, பியில் 500 இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலேருந்து 100 ரூபாயை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து அதை பியை வந்து 100 ரூபாயை ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்னா இன்சர்ஷன், அப்டேஷன், டெலீட்டு, ஸோ ரெட்ரீவ், இது மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டிரான்சாக்ஷன். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ டேட்டா பேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா எப்படின்னா அக்யூரேட்டாகவும் ரிலேபிளாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். எப்போனா ஈவன் ஒரு பவர் லாஸோ ஹார்ட்வேர் கிராச்சோ சாஃப்ட்வேர் ஃபெயிலியரோ எது நடந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும், அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டன்ட் அண்ட் ரிலேபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பேசிக் வந்து டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீடு, ரைட்டு. ரீடுன்னா என்னது, ஒரு டேட்டா பேஸில் வந்து ஒரு வேல்யூவை வந்து ரீட் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து அக்கௌண்ட்டோட பேலன்ஸை வந்து எவ்வளோ அப்படின்னு ரீட் பண்ணுவோம்ல, அவ்வளோதான். ஸோ ரைட்டுன்றது வந்து என்னென்னா ஒரு டேட்டா பேஸில் வந்து வேல்யூவை வந்து ரைட் பண்ணுறது, அடிக்க அப்டேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர் வித்ட்ராயலுக்கு அப்போ வந்து பேலன்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம்ல, அதான் வந்து ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கமிட். ஸோ கமிட்னா என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கமிட் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து டேட்டா பேஸில் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து அப்பார்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஏதாச்சும் வந்து எரர் அக்கர் ஆச்சுன்னா அதை வந்து இடையிலே வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அப்பார்ட் பண்ணுறப்ப. ஸோ அதுக்கடுத்து வந்து டேட்டா பேஸை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக இருந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து திரும்ப வந்து கொண்டு போயிடுவாங்க. அது பேர் தான் வந்து ரோல் பேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து தனியாக வந்து 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஏன்னா என்ன, சீனா என்ன, ஐனா என்ன, டினா என்ன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ அட்டாமசிட்டி அப்படின்னா என்னென்னா ஸோ வந்து மீன்ஸ் ஆல் ஆர் நத்திங். ஆல்னா எல்லா ஒரு டிரான்சாக்ஷன் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் அதை சொல்லியிருப்பாங்க. எய்தர் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக, இல்லாட்டி எதுவுமே வந்து நடக்கக்கூடாது, அதான் வந்து ஆல் ஆர் நத்திங். ஸோ அப்படி வந்து ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிறானாலும் அந்த டிரான்சாக்ஷனை வந்து திரும்ப வந்து ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து கன்சிஸ்டன்சி. சீனா கன்சிஸ்டன்சி, அது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன் ரெண்டப்பையுமே வந்து டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துருக்கணும். அதுக்கடுத்து இன்டெகிரிட்டி கன்ஸ்டன்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. அதாவது நம்பகத்தன்மையை டேட்டா வந்து எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே எப்படி கொடுத்தோமோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்சாக்ஷனில் ஒரே மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஐனா வந்து ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் என்ன, மல்டிபிள் டிரான்சாக்ஷன் தனித்தனியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஐசோலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டீனா வந்து டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டினா என்ன அர்த்தம்னா ஸோ வந்து இந்த டியூரபிள் பேட்ரி அப்படி சொல்லுவாங்கண்ணா. ஸோ வந்து ரொம்ப நாள் வந்து நீடித்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கமிட் ஆயிடுச்சுன்னா அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். ஈவன் வந்து ஒரு சிஸ்டம் கிராஷ் நடந்தால் கூட அந்த கமிட் ஆன டேட்டா வந்து எரேஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து சேவ் ஆகிருக்கணும் டேட்டா. அதான் வந்து டியூரபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்ஸ். அதோட டயக்ராம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாதி எக்ஸிக்யூட் ஆனால் அது வந்து பார்ஷியலி கமிட்டட். அதுக்கடுத்து வந்து எந்த இதுவுமே இடையில வந்து ஏதாச்சும் எரர் அக்கர் ஆச்சுன்னா ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போயிடும், இல்லாட்டி வந்து சக்ஸஸ் ஆனால் கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் முடிஞ்சிச்சுன்னா எண்டு ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இல்லை ஃபெயில் ஆகி வந்துச்சுன்னா பாதியிலே நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து வந்து எண்டு ஸ்டேட்டுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் டயக்ராம். ஸோ இதை பற்றி வந்து ஒன்றா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஆக்டிவ் ஸ்டேட், இதை பற்றி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் வந்து டிரான்சாக்ஷன். ஸோ இதில் தான் வந்து இன்சர்ஷன், அப்டேஷன், டெலிஷன், ரீட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான். இதில் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இது வந்து இந்த மூவ் டு பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு எரர் அக்கர் ஆச்சுன்னா வந்து இந்த ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் என்னென்னா ஸோ வந்து பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட். ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஆப்ரேஷன். இது ஒன்று முடிச்சு இது இன்னும் ஒன்று தான் லாஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி அதுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா கமிட் ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா அதான் வந்து பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட். இப்போ வந்து இந்த பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா கமிட்டட் ஸ்டேட் போகும், இல்லாட்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் அக்கர் ஆச்சுன்னா ஃபெயில்டு ஸ்டேட் போயிடும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. பார்ஷியலி கமிட்டட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா கமிட்டட் ஸ்டேட் போயிடும், இல்லாட்டி வந்து ஸோ வந்து ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமிட்டட் ஸ்டேட்னா என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லா சேஞ்சஸுமே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டேட்டா பேஸில் வந்து
ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ வந்து எண்டு ஸ்டேட்டு, டெர்மினேட்டட் ஸ்டேட், அதாவது எண்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கம்மிட்டட் ஸ்டேட். இதே வந்து ஃபெயில்டு ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறக்கப்பே வந்து கண்டினியூ பண்ண முடியாது டியூ டு எரர். அதாவது சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு சாஃப்ட்வேர் எரர் ஆக்கிடுச்சு, இதாவது அதை வந்து கன்ஸ்டன்ஸ்லாம் வந்து வயலேட் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அது வந்து ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போனோன்னே பாதியிலே வந்து அந்த இதை வந்து அப்பார்ட் பண்ணிடுவாங்க, அந்த டிரான்சாக்ஷனை வந்து பாதியிலே வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ அப்பார்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டிரான்சாக்ஷனை வந்து பாதியிலே முடிச்சுட்டு திரும்ப வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது ரோல்டு பேக் பண்ணி போயிடும். ஸோ எங்கே ஆரம்பிச்சாங்களோ ரோல் பேக் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டுலேருந்து போயிட்டு ரீஸ்டோர் பண்ணி ப்ரீவியஸாக இருந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் ஆரம்ப ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அதுக்கடுத்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணி திரும்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே வந்து வேணாம் அப்படின்ட்டு. ஸோ முடிச்சுட்டு அப்பார்ட் ஸ்டேட்டுக்கு அடுத்து வந்து டெர்மினேட்டட், அதாவது எண்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ எண்டு ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? ஸோ இதான் வந்து லாஸ்ட், இதான் வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதில் வந்து அது இது வந்து கம்மிட்டுக்கு அடுத்தோ அப்பார்ட்டுக்கு அடுத்தோ வந்து இது இந்த டிரான்சாக்ஷனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.